டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. சார், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பு அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னும் போது அங்கே முன்னாடி ஏதோ ஒரு ஆட்சி இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல. நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு அவங்களே சொன்னது தானே. பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனெல்லாம் சேர்த்து இங்கே எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டாங்க. டிடிஆர் அவர்கள் இதே மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார் இல்லையா சார். அப்போ தமிழ்நாட்டோட கடன் சுமை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ கடந்த அஞ்சு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியாக கடன் ஆயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு மாநிலம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்கலாம். இப்போ இலவச பஸ் பயணம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, விடியல் பயணம் சொல்லிட்டு. அப்படி கொடுக்கும்போது அது எப்படி உங்களுக்கு லாபம் வரும்? நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். ஏன்னா நலத்திட்டங்கள் எதையும் ஸ்டாப் பண்ண முடியாது, அதெல்லாம் தொடர்ந்து நடக்க தான் செய்யும். ஆனால் புதிய திட்டங்களை கொண்டு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றது உங்களுக்கு எப்போ இன்றைக்கி தான் தெரியுமா? இப்போ நிறைவேற்ற முடியலன்றதுக்காக அதுக்கு போய் எதையாவது ஒரு காரணத்தை சொல்கிறது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இவங்க மேலே ஒரு அதிருப்தி கண்டிப்பாக வரும். தெரிஞ்சு தானே நீங்கள் அப்போ மட்டும் உங்களுக்கு யாராவது தமிழக அரசாங்கம் என்னைக்காவது தமிழக அரசு போக்குவரத்து துறை லாபகரமாக இயங்குதுன்னு என்றைக்காவது சொன்னாங்களா? வாக்குறுதி கொடுக்கும்போது 6 சிலிண்டர்னு சொன்னீங்களே, தங்கம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களே. இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை இவங்க எதாவது குறை சொல்லியிருக்கிறாங்களா? வரலன்னு சொல்லியிருக்கிறாங்களா? மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலேருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்பு அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 13 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதா அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்னும் போது அங்கே முன்னாடி ஏதோ ஒரு ஆட்சி இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல, நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க முன்னாடி இருந்த ஆட்சியில் இதெல்லாம் போய் சொல்லிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க இப்போ இதாங்க நிலமை அப்படின்னு சொன்னால் அது ஒன்று. ஆனால் இது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு அவங்களே சொன்னது தானே, இது யாரும் மறைக்கலையே. ஆனால் ஃபஸ்ட்டு 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதா நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம். அதை சொல்லியிருந்தாரு. அவனுக்கு பதவியேற்பு அன்னைக்கு கூட 10 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதா. இப்போ 13 லட்சம் கோடி கடனில் இருக்கிறதா. அதாவதுங்க, அது சில டெக்னிக்கல்ஸ் நீங்கள் பார்க்கணும். இந்த கடன்லாம் எப்படின்னாக்கா, பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனெல்லாம் சேர்த்து இங்கே எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டாங்க. அதனால் அது 10 லட்சம் கோடின்றது 13 லட்சம் கோடி ஆகிடுச்சு. இப்போ எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது அப்படின்றது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்குது. அவங்க கடன் வாங்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ முகேஷ் அம்பானி இருக்கிறாரு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அவர் கடன் வாங்குறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு, வர லாபத்தில் அந்த பணத்தை கட்டுறாரு. அது நமக்கு ஒரு என்னன்னாக்கா அது ஒரு வியாபார நிறுவனம் அது. ஸோ அரசாங்கம்ன்றது ஒரு வியாபார நிறுவனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க அந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் எல்லாம் சேர்த்துக்கினாங்க. அது என்னென்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, ஒரு ஏற்கனவே இருந்த பழைய கட்சி மேலே ஏதாவது குறைய சொல்லணும் அப்படின்னும் போது எதையாவது கொஞ்சம் ஒரு பெருசாக காமிச்சா தானே ஒரு இது இருக்கும். ஓகே. ஆனால் கடந்த முறை பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் இதே மாதிரி வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார் இல்லையா சார். அப்போ தமிழ்நாட்டோட கடன் சுமை பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ கடந்த அஞ்சு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடியாக கடன் ஆயிருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. கடன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே அது தவறு கிடையாது, கரெக்டுங்களா? அந்த கடனை வாங்கி என்ன செய்கிறாங்க? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கி ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழில் செஞ்சு அந்த வர லாபத்தில் அந்த கடனை நீங்கள் திருப்பி கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொடக்டிவ் லோன் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு பர்சனல் லோன் போட்டு கடனை வாங்கி ஜாலியாக ஃபாரின் டூர் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, ட்ராமாவுக்கு போகிறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது அப்படிலாம் செலவு பண்ணிங்கன்னா அந்த கடனை நீங்கள் திரும்ப கட்ட முடியாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அது அன்ப்ரொடக்டிவ் லோன், கரெக்டுங்களா? ஸோ அதனால் கடன் இருக்குதுன்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கடன் எந்த பர்பஸுக்காக வாங்கப்பட்டது அது நம்பர் 1. ரெண்டாவது,
சரிங்க, உங்களுக்கும் நாளைக்கு முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு ஆசை. நீங்கள் வந்து இப்போ 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொன்னீங்க. 10 லட்சம் கடன் வந்து உங்களை நம்பி கொடுப்பாங்க. 10 லட்சம் கோடி கடன் உங்களை நம்பி கொடுப்பாங்களா? ஆனால் முகேஷ் அம்பானி நம்பி கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொன்னாலுமே அந்த லோனை வந்து அவரை நம்பி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு தகுதியும் தராதரமும் அந்த பிஸ்னஸ் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதே போல தான் ஒரு மாநிலமும் அந்த கடன் வாங்குதுன்னு சொன்னால் அந்த கடனை வாங்கி எதுக்கு செலவு பண்ணுறாங்க? ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்போது சொன்னேன், ப்ரொடக்டிவ் லோனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யோசனை பண்ண முடியாது. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு ஏழை மக்கள் இருக்கிறாங்க, ஏழை மக்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னும்போது ஒரு காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க, மதிய உணவு திட்டம்னு கொண்டு வராங்க, சத்துணவு திட்டம் கொடுக்குறாங்க. அது ஏழைகளுக்காக செலவு பண்ணுறாங்க. அது நம்ம பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வி வந்து அதாவது ஒரு ஒரு மாநிலம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தால் இந்த அளவுக்கு அவங்க கடன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. நினச்சப்போ நான் 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி 50 லட்சம் கோடிலாம் கடன்லாம் வாங்கின்னு போயிட முடியாது. அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் வந்து இதுவரைக்கும் இருந்த எல்லா ஆட்சியுமே, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த அளவு தான் வாங்கியிருக்கிறாங்க. யாருமே வந்து அந்த அளவுக்கு மேலே வாங்கவும் முடியாது. கண்டிப்பாக வருவாய் இவ்வளோ இருக்குது, இதை வச்சு இவங்களுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலாம், இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கடன் கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு வேளை இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்கிறதாவே இருக்கட்டும், அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிடணும், அங்கே நிலைமை என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நாம் வந்து இப்போ ஆளுங்கட்சி இல்லை, நாம் இப்போ வந்து ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அங்கே கஜானா எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு கஜானாவெல்லாம் பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாம் செய்வோம்னு சொல்லியிருந்தா நியாயம். 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? 2500 ரூபா கொடுப்பேன்னீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க, பஸ்ஸுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 78 ரூபா செலவாகுது. 78 ரூபா, வரவு 28 ரூபா தானாக்கா? சரிங்களா? இப்போ இலவச பஸ் பயணமும் கொடுக்குறாங்க பெண்களுக்கு, விடியல் பயணம்னு சொல்லிட்டு. அப்படி கொடுக்கும்போது அது எப்படி உங்களுக்கு லாபம் வரும்? லாபம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா? அது வந்து இட்ஸ் சோஷியல் வெல்ஃபேர். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்கள் அப்போ மட்டும் நான் உங்களுக்கு யாராவது வந்து தமிழக அரசாங்கம் என்னைக்காவது தமிழக அரசு போக்குவரத்து துறை லாபகரமாக இயங்குதுன்னு என்னைக்காவது சொன்னாங்களா? அது நஷ்டத்தில் தான் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க, திமுக வந்து லோக்கல் பஸ்ஸுக்கு தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாமே வந்து இலவசமாக கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அப்போது நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டாக்கா உங்களுக்கு செலவு குறைஞ்சிருமா? செலவு இன்னும் கூட தானே செய்யும். ஸோ இது என்னன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அரசியல். இவங்க வந்து உண்மையாக வந்து அதாவது பிடிஆர் ஒரு இது கொடுத்தாருன்னா அவர் வந்து நம்முடைய மாநிலத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது என்ன இருக்குது அதை பற்றி விவரமாக சொன்னார். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாராஷ்டிராவோட கம்மியாக இருக்கிறோம், நம்ம வந்து ராஜஸ்தானோட கம்மியாக, மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறாங்க சார், குஜராத் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையா? நம்ம வந்து நம்ம மாநிலம்ன்றது தனி. இப்போ குஜராத்லேயோ மகாராஷ்டிராலேயோ இருக்கிற கட்சிகள் அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற அதே கட்சிகள் தான் அங்கே இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது. நமக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் வந்து நீங்கள் போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ இதையும் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கம்பேர் பண்ண முடியும்? அதில் குறிப்பாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க சார். குஜராத் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் சுமையை வந்து குறைச்சிருக்காங்க, கடன் அதிகமாக இருந்துச்சு அந்த ஸ்டேட்லலாம் கம்மி பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலைன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவதுங்க அதுதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அதான் முதல்ல சொன்னேன், அவங்க கடன் குறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கும் கடன் இருக்குது, எனக்கும் கடன் இருக்குது, கரெக்டுங்களா? எனக்கு வந்து ஏதோ ஒரு லாபம் வருது, உங்களுக்கும் ஒரு லாபம் வருது. ஸோ எனக்கு ஒரு லாபம் வந்தால் அந்த லாபத்தை வச்சு இன்னமும் என்னுடைய பிஸ்னஸை இன்னும் பெரிய லெவலில் விரிவாக்கம் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு இன்னும் கூடுதலாக லாபம் வரும். உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வருது, பட் ஆனால் உங்கள் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான வசதி உங்களுக்கு இல்லை. அதுக்காக சரி நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, வர காசை நம்ம ஒழுங்காக பேங்க் கடன் அடைச்சிருவோம் அப்படிங்க, பேங்க் கடன் அடைச்சிடுறீங்க. அப்போது என் ஒய்ஃப் என்ன சொல்கிறேங்க, பாருங்கள் அவர் ஒய்ஃப் வந்து கடனை அடைச்சிட்டாரு, நீங்கள் கடன் அடைக்கலை,
அப்படின்னா ஸோ அதனால் ஒருத்தர் வந்து கடன் குறவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களையும் முகேஷ் அம்பானி எடுத்துங்க. நீங்கள் கடன் கம்மியாக இருக்கிறீங்க, முகேஷ் அம்பானி கடன் அதனால் கடன் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல மாநிலம் அப்படின்லாம் ஆனா இப்படி சொல்றாங்க இல்லையா சார், தமிழ்நாட்டுல தான் நலத்திட்ட உதவிகள் வந்து அதிகமா பண்றாங்க, மக்களுக்கு நிறைய செலவு பண்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பொதுத்துறை சொன்னீங்க இல்லையா சார், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்கள் தமிழ்நாடை பற்றி பேசணும்னா எவ்வளோ வேணாலும் பேசலாங்க. ஐடி இண்டஸ்ட்ரின்னு ஒன்று எடுத்துங்க. ஐடி இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒரு 4 சிட்டி பேர் சொல்லுங்கள். சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், மிஞ்சி போனால் பூனா வரும். குஜராத்தில் ஏதாவது ஒரு ஊர் பேர் வருமா? இல்லை. சரி, இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டி ஒரு 4-5 பேர் சொல்லுங்கள். சரிங்களா? எஸ்ஆர்எம், விஐடி. நம்ம தமிழ்நாட்டுக்கு எஸ்ஆர்எம், விஐடி 4 சொல்லலாம். குஜராத்தில் எதனா ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை. ஸோ இது என்னன்னா வந்து ஒரு மத்திய அரசாங்கம் அந்த மாநிலங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சில தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் வேறு. அதனால் கடன் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து சோஷியல் வெல்ஃபேர் வந்து நம்ம நிறைய செய்கிறோம். ஸோ அந்த சோஷியல் அதாவது நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, நான் வந்து பர்சனலாக குஜராத்தில் நான் நிறைய நாள் இருந்திருக்கிறேன், 5-6 வருஷம் இருந்திருக்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து நல்லா தெரியும். தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் நிறைய வித்தியாசம். நான் சொல்கிறது குஜராத்துக்குள்ளாரவே ஓகே படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள்ன்ற வித்தியாசம் நிறைய தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. கண்டிப்பாக. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருப்பீங்க. அதில் ஒரு 2 பேர் மட்டும் உங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை மட்டும் கான்வென்ட்டில் படிக்க வச்சு அவங்கெல்லாம் பெரிய ஆளாயிட்டு நான் அமெரிக்காலையும் ஆஃப்ரிக்காலையும் நல்ல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறானுங்க. அப்போ நீங்கள் 8 பேர் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில். 8 பேர் வந்து ஆளுக்கு 10,000 சம்பாதிக்கிறீங்க. அந்த 2 பேர் மட்டும் ஆளுக்கு 20 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. உனக்கு என்னப்பா உங்கள் குடும்ப வருமானம் 50 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அது 50 லட்சம் இருக்குதுங்க, எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு 10,000 தானே வருது, அந்த 2 பேரை பச்சுங்கிறானுங்க. ஸோ ஆனால் அதே பற்றி எங்கள் குடும்பத்தில் இருந்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 10 பேர் தான் இருப்போம். உங்கள் குடும்பத்துக்கு 50 லட்சம், எங்கள் குடும்பத்துக்கு வெறும் 10 லட்சம் தான். ஆனால் நாங்கள் 10 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் சம்பாதிப்போம். அப்போது எது உயர்ந்த குடும்பம்? எல்லாரையும் படிக்க வைக்கும். 50 லட்சம் இல்லையா? அந்த குடும்பத்துக்கு 50 லட்சங்கிறது இந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் தானே இருக்குது. அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் பணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அது வந்து ஈக்குவிட்டபிளாக இருக்குதா, எல்லாருக்கும் ஒரு சம வாய்ப்பு வழங்கப்படுதா. ஸோ இந்தியாவிலேயே ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக போராடி ஒரு காலத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொன்னாங்க, ரிசர்வேஷன்லாம் 50% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழகத்தில் இருந்தவங்க தான், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, போராடி 69% ஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு போராடி வாங்கி கொடுத்த மாநிலம். அதே போல் ஜாதி பேரை வந்து போடக்கூடாது அப்படின்றது சட்டமாகவே இருக்குது. யாருமே வந்து அவங்களுடைய பேரை போடும்போது ஜாதி பேர் போடக்கூடாது. வட இந்தியாவில் போடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கினாக்கா, நீங்கள் வந்து வெறும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கின்னு தேவையில்லாததை மறைச்சி நம்ம மாநிலம் ஏதோ கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி காமிக்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு ஏற்புடையது கிடையாது. செய்யலாம், நம்முடைய மாநிலம் இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம். நம்ம மாநிலம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார்? கடந்த ஆட்சியில் வந்து இந்த 5 வருஷமா என்னென்ன மாதிரி நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க, எதனால இவ்வளோ செலவாகி இருக்குன்றதை பற்றி? இல்லை, நலத்திட்ட உதவிகள் தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்கல்ல. விடியல் பயண திட்டம்னு கொண்டு வந்தாங்க, அப்புறம் மகளிர் உரிமை தொகைன்னு கொண்டு வந்தாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு மாபெரும் புரட்சியே திமுக அரசாங்கம் செஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால், இந்த மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் அதை முதல்ல கொண்டு வந்தது திமுக அரசாங்கம் தான். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே அதை சொல்லாமல் எலெக்ஷன் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேட்லேயும் பண்ணணும். ஸோ அப்போ என்னென்னா, அப்போ இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய மாநிலம் தான் இருந்திருக்குது. அதே போல் இந்த விடியல் பயண திட்டம்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும் கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. எந்த மாநிலத்திலையுமே இதை சொல்லாமல் அவங்களால
ஒரு எலெக்ஷனை கட்சி வந்து ஃபேஸ் பண்ண போட்டியை இப்போ ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கே முன் உதாரணமாக வந்து நாம் வந்து பல விஷயங்களை நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி குறிப்பாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க சார். இந்த 30% வந்து விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பிராண்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சார். ஒரு சம் லீக்கேஜ் இருக்குன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இல்லையா சார்? அதாங்க அதுதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஒரு மாமியார்னு இருந்தால் மருமகளை குறை சொன்னால் தான் மாமியார், இல்லைன்னா மாமியார் கிடையாது இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு விளம்பரம் அப்படிங்கிறது வந்து எல்லா அரசாங்கங்களும் பண்ணுறது தான். அது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. கரோனா வைரஸ் வந்ததா, அது ஊசி போட்டுக்கினீங்களா? அந்த ஊசியை கண்டுபிடிச்சது யார்? ரஷ்யா. யாரோ கண்டுபிடிச்சாங்க, அதை விட்டுருங்க, யாரோ கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு அந்த ஊசி போட்டது யார்? டாக்டர், ஏதோ ஒரு டாக்டர் ஊசி போட்டுக்கினீங்களா? ஆனால் நீங்கள் வெளிநாட்டு பயணம் போகணும்னு சொன்னாக்கா, நான் இந்த ஊசி போட்டுக்கினேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் போக முடியும். அந்த சர்டிஃபிகேட் காமிச்சா தான் போகணும். அந்த சர்டிஃபிகேட்டில் பிரைம் மினிஸ்டரோட ஃபோட்டோ இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கும் கொரோனா வைரஸுக்கு என்ன சம்பந்தம்? பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த மருந்து கண்டுபிடிச்சாரு, பிரைம் மினிஸ்டர் ஊசி போட்டு கொடுத்தாரா? எதுவுமே கிடையாது. ஸோ என்னென்னா அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அவங்க விளம்பரம் தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலுமே அவங்க விளம்பரத்துக்குன்னு ஒரு பகுதியை வந்து கண்டிப்பாக செலவு பண்ண தான் செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக போகுதா அப்படின்னும்போது அதை வேணால் ஒரு குறை சொல்லலாமே தவிர, சில விளம்பரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விளம்பரம் கண்டிப்பாக பண்ணி தானே ஆகணும். இப்போ ஒரு 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 திட்டம், ஒரு மக்கள் நல திட்டம் கொண்டு வராங்க, அப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்றதே மக்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், அப்போ மக்களுக்கு எப்படி போய் சேரும் அது? அப்போ அது விளம்பரம் பண்ணி தானே ஆகணும். நிதி பற்றாக்குறை வந்து அதிகமாக இருந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. 78,000 கோடி நிதி வர வேண்டி இருக்குன்ற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க இல்லையா சார்? அதுங்க வர வேண்டிய பணம் வந்து எங்கேருந்து வர வேண்டியது இருக்குது? மத்திய அரசு. ஸோ ஆமாம், மத்திய அரசு கிட்டேருந்து தான் வரணும். இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை இவங்க ஏதாவது குறை சொல்லியிருக்கிறாங்களா? வரலன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலேருந்தே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லின்னு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவை அது வந்து நான் வந்து பிஜேபி அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல, காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்பவும் அதை தான் பண்ணாங்க. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தப்பவும் சரி, பிஜேபி அரசாங்கமும் சரி, அவங்க ஒரு தமிழ்நாடு அப்படின்னு நலன் அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் செயல்படுவாங்க. இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம், அது பிஜேபிக்கு எதிரானது கிடையாது. 1967 தமிழகமே பற்றி எரிஞ்சுது இந்திய எதிர்ப்புன்ட்டு. அப்போனா பிஜேபி இருந்தது, அப்போ காங்கிரஸுக்கு எதிராக தானே அதை பண்ணோம். ஸோ என்னென்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க வந்து பெரும்பாலும் செய்கிறதில்ல. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு போராடி தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த கல்வி தொகைக்காக ஒதுக்க வேண்டிய பணம் ஒரு 2,200 கோடி என்னமோ அவங்க நீங்கள் இந்த மும்மொழி கொள்கையை ஒத்துக்கணும், இல்லைன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வர வேண்டியது இருக்குதுன்னா அதை கேட்டு பெற வேண்டியது இவங்க தானே. ஸோ இப்போ முன்னாடி வந்து திமுக அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்தது, அவங்க கேட்டாங்க, கிடைக்கல. இப்போ இவங்க கேட்கணும், கிடைச்சா சந்தோஷம்தான். நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சார். ஏன்னா நலத்திட்டங்கள் எதையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, அதெல்லாம் தொடர்ந்து நடக்க தான் செய்யும். ஆனால் புதிய திட்டங்களை கொண்டு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வரணும், வருவாய் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசியிருக்காங்க சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த வாதம் வந்து சரியாக இருந்திருக்கலாங்க. அந்த வாதத்தில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்றது உங்களுக்கு எப்போ இன்னைக்கு தான் தெரியுமா? நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியாதா? வாக்குறுதி கொடுக்கும்போது 6 சிலிண்டர்னு சொன்னீங்களே, தங்கம் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு அப்போல்லாம் என்ன நினச்சிருந்தீங்க? ஓ, தமிழகத்தில் வந்து நிறைய பட்ஜெட் சர்ப்ளஸாக இருக்குது, நிறைய காசு இருக்குது, இதை வந்து திமுக அரசாங்கம் வந்து மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அவங்களுக்கு, நாம் ஆட்சிக்கு வந்தால் நம்ம வந்து அதெல்லாம் செய்வோம் அப்படின்ற நினைப்பில் சொன்னீங்களா? கேள்வி என்னென்னா, இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தானும்போது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தானே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை தெரிஞ்சுதான் எல்லா கட்சிகளும் வந்து இந்த அறிக்கைகள்லாம் விடுறாங்களா சார்? அறிக்கை மீன்ஸ் இந்த நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றேன், நலத்திட்ட உதவிகள்லாம் பண்றேன்னு எல்லா கட்சிகளும் அதை பார்த்து தான் சொல்லுவாங்களா சார்? இல்லை, அப்படி தானே சொல்லணும்.
இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. உங்களுடைய நிறுவனம் இருக்குது. நான் நாளைக்கு சிஇஓ வந்தால் நான் எல்லாருக்கும் சம்பளம் 5,00,000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உங்களை சிஇஓவை அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னாக்கா, அப்போ ஆளுக்கு 5,00,000 சம்பளம் கொடுப்பேன்னு எதை வச்சு சொன்னீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஸோ கேள்வி என்னென்னா வந்து எல்லா கட்சிகளுமே ஒரு நான் வந்து தாவேக்காவை மட்டும் குறை சொல்லலை, எல்லா கட்சிகளுமே சொல்கிறேன். எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட மேனிக்கு வந்து வாக்குறுதியை கொடுக்க வேண்டியது. அது வந்ததுக்கப்புறம் அதை நிறைவேற்ற முடியல. இப்போ நிறைவேற்ற முடியலன்றதுக்காக அதுக்கு போய் எதையாவது ஒரு காரணத்தை சொல்கிறது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்க மேலே வந்து ஒரு அதிருப்தி கண்டிப்பாக வரும். இப்போ இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் சார்? தமிழ்நாட்டால் அதை பண்ண முடியுமா இப்போ இருக்க நிதி நிலைமையை வச்சு பார்த்தா? அது விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க சொன்ன எல்லா வாக்குறுதியும் காப்பாற்றுறதுன்றது ஹைலி இம்பாசிபிள். அது பாசிபிளே கிடையாது. பொதுவாகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எப்படி இருந்தாலும் நம்ம எங்கே ஜெயிக்கவா போகிறோன்ற இதில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து ஜெயிச்சிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படின்ற கமெண்ட்டு தான் வந்து நிறைய இருக்குது. தவிர இவங்க எதையும் ஒரு அதாவது என்னென்னா வந்து ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே எந்த ஒரு கட்சி இப்போ தாவேக்கா எடுத்துப்போம். ஸோ அந்த தாவேக்காவோட தலைவர் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்து வந்தவர். அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல பொருளாதார நிபுணர்கள் ஒரு 4 பேரை கூட வச்சுக்கின்னு இவங்க கூட வந்து இப்போ என்னங்க தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இருக்குது, நம்ம ஜிடிபி எங்கே இருக்குது, நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு இருக்குது, இதெல்லாம் பார்த்து இதில் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் இவங்க வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, நீ 1000 ரூபா கொடுத்தா நான் 2,500 கொடுப்பேன், நீ சிட்டி பஸ்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட் பஸ்ஸில் கொடுப்பேன், நீ வந்து மோதிரம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து செயின் கொடுப்பேன் அப்படின்னு அடுத்த கட்சி சொல்கிறதுக்கு அதிகமாக சொன்னால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு விஷயம் தெரில, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட எவனுமே எந்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போடல, எந்த எம்எல்ஏவை நம்பி ஓட்டு போடல. அங்கே விழுந்த ஓட்டு எல்லாமே வந்து விஜய் அவர்களை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. திராவிட கட்சிகள் வேணா இவர் மேல நம்பிக்கை இருக்கு, இவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி. அதனால இவங்க எந்த நல்ல திட்டங்கள் பண்ணலனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்றது வேற விஷயம். ஆனா என்னன்னா வந்து இவங்க சொல்லிட்டு செய்யலைன்னாங்க அப்போ அது ஒரு ஏமாற்றம். அவங்க டைம் கேட்டிருக்காங்க இல்லையா சார், நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? கொஞ்சம் டைம் தாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம கம்பேக் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் சார்? இப்போ வரியை ஏற்றுவீங்களான்னு கேட்ட கேள்விக்கு கூட வரியெல்லாம் நாங்கள் ஏற்ற மாட்டோம்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? வரி ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்னா, ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி பில்லுலாம் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்லுங்க, அது வந்து ஏற்கனவே முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டுட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நம்ம நேரடியான வருமானம் அப்படின்னு சிலது இருக்கும், இன்டைரக்ட் இன்கம். ஸோ எப்படின்னா நேரடியாக வர வருமானம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த பணம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறீங்க, அது கவர்மெண்ட்டுக்கு நேராக போயிடுது. பட் இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வருது. இப்போ அந்த ஜிஎஸ்டிலாம் கூட பிரச்சனை கிடையாது. பட்டு வருமான வரியெலாம் வந்து மத்திய அரசாங்கம் தான் வாங்குறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு சில படிப்புக்கு மற்ற இதுக்கெல்லாம் வந்து வரணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு டிலே பண்ணி கொடுக்கலாம் அல்லது குறைச்சி கொடுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து ₹1 நம்ம வந்து கிட்ட ஜிஎஸ்டி கொடுக்குறோன்னா நமக்கு 29 காசு தான் திரும்பி வருது. ஆனால் அதே வந்து பீகாருக்கு ₹1 கொடுனாக்கா ₹7 போகுது அப்படின்றாங்க. அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்தெந்த மாநிலங்களில் ஆதரவு அதிகமாக இருக்கும், என்றைக்குமே வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பியை வச்சு ஒரு மத்திய அரசாங்கம் வந்து முடிவாகிறது கிடையாது. உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி மாநிலங்கள் தான் டிசைட் பண்ணுது. அதனால் இங்கே வர வரி வருமானத்தை வந்து அங்கே கொண்டு போய் கொடுத்து அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து வரிகளை வந்து ஏற்றாமல் இல்லைங்களா, நலத்திட்டங்களும் இவங்க சொன்ன நலத்திட்டங்கள்லாம் இன்னும் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு.
அதே மாதிரி இந்த தனிநபர் கடன் சார் 1,28,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. இந்த தனிநபர் கடனே அதிகமாக இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா சார்? உலகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு கண்ட்ரி எது? பெஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா. அமெரிக்கா. ஒரு விஷயம் தெரியுங்களா, உலகத்திலேயே அதிகபட்சமான கடன் வச்சுருக்கிற நாடு எவ்வளோ தெரியுங்களா? அமெரிக்கா. அது அமெரிக்கா தான். ஏதோ $40 ட்ரில்லியன் நம்ம சொல்கிறாங்க இல்லை. அதனால் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தனிநபருக்கு 1,28,000 இருக்குது அப்படின்றதுலாம் அது தேவையில்லாத வேலை அது. ஸோ அந்த அளவுக்கு கடனை வாங்கி தொழில்களை பெருக்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி ஸோ அதுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அது கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருக்குதுன்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் இந்த கடன் சுமையை குறைக்கலாம்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் சார் நம்ம கவர்மெண்ட்? முதல்ல இந்த கரப்ஷனை ஒழிக்கணும். அது ஒழியுமான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். கரப்ஷன் எல்லா லெவல்லையும் இருக்குது. அது அது அதுனா அது ஒரு அரசாங்கத்தை நம்ம குறையாமல் சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் ஏதோ 1-2 நாட்டில் மட்டும்தான் கரப்ஷன் இல்லாமல் இருக்குதே தவிர பெரும்பாலான நாடுகளில் கரப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தொழில்துறை வளர்ச்சி. இப்போ தொழில்துறை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ஒரு கம்பெனியை வர வைக்கிறீங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. அவங்க அதிகாரிகள்லாம் அடிக்கடி பார்க்கணும் இங்கே. அப்போ எப்படி வருவாங்க? பஸ்லேயும் ட்ரெயின்லேயுமா வருவாங்க? விமானத்தில் தான் வருவாங்க. ஆனால் அந்த விமான பயணம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் 3 ஏர்போர்ட் இருக்குது, பெங்களூரில் 2 ஏர்போர்ட் இருக்குது, சென்னைக்கு ஒரே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஒரு ஏர்போர்ட் சுத்தமாக சமாளிக்க முடியல. அப்போ இதுக்காக தான் இன்னொரு ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் இது வந்தது. இப்போ அது இப்போ அரசியல் காரணங்களால் அதை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இது என்னென்னா, இப்போ டெவலப்மெண்ட் எப்படி வரும்? ஒரு ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட், அதாவது நல்ல சாலைகள் இருக்கணும். இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு, ஒரு அதிகாரி வராரு, அவர் அங்கேருந்து இங்கே திருச்சியோ மதுரையோ போகிறாரு, ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது. அவங்க வரமாட்டாங்க. எதுக்கு இந்த நாட்டில் நம்ம முதலீடு பண்ணிக்கின்னு? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இது. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எந்தவித லஞ்சமும் ஊழலும் இல்லாமல் நல்ல வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணால் தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த காலத்தெல்லாம் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து எங்கள் கிராமத்துக்கு போகிறதுக்கு வெறும் சிங்கிள் ரோடு தான். இப்போது அந்த மாதிரி சிங்கிள் ரோடுக்குன்னு வச்சுங்களேன். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 6 வழி பாதை அப்படின்னாலும் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க. சமயத்தில் நான் காரில் போகும்போது பார்ப்பேன், அந்த ஒரு காற்றாலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு பிளேடை பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளம் இருக்கும். ஒரு லாரி, அந்த லாரிக்கு எங்கன்னா பார்த்தா 50-60 டயர் இருக்கும், அவ்வளோ பெரிய பிளேடு இருக்கும். அது டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வச்சுப்போம், இந்த 6 வழி பாதை இதெல்லாம் இல்லாமல் அந்த காலம் மாதிரியே வெறும் சிங்கிள் ரோடாக இருந்திருந்தாக்கா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் வந்திருக்குமா? இந்த இண்டஸ்ட்ரியெலாம் வர முடியாது. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் நிறைய வர்றதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கணும். நிறைய மாநிலங்களில் சில மாநிலங்கள் என்ன பண்ணாங்க, அந்த இண்டஸ்ட்ரியை வரும்போதே அவங்கக்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்கணும், இல்லை எங்கள் கட்சி ஆளுங்களை மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு வைக்கணும், இப்படிலாம் சொல்கிற மாநிலங்கள்லாம் சில மாநிலங்கள்லாம் இருக்குது இந்தியாவிலே. அந்த மாநிலங்கள்லாம் உருப்படாமல் போச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்டு அப்படின்றது எல்லா வகையிலையும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வருமா தவிர, மற்றபடி இப்போது வந்த உடனே இப்போ தவைக்க மேலே சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு இருக்குது, அவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறுவனங்கள் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ அவங்க ஆந்திரா போகிறாங்க. அந்த மாதிரி வேறு சில ஏதோ ஒரு நிறுவனங்கள்லாம் கூட தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிறுவனங்கள்லாம் ஆந்திராவுக்கு போயிடுது என்ன பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு கொண்டு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ரன் பண்ணால் தான் ஒரு நாடு முன்னேறும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.
Parthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.